அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள பயிற்சி 7.6 அல்லது எக்ஸசைஸ் 7.6. இதில் உள்ள 1வது கணக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஃபஸ்ட்டு சம் தான். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பயிற்சி 7.6. இதில் உள்ள 1வது கணக்கு என்னன்னு பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு கணக்கு இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு f(x)ங்கிறது அந்த ஃபங்க்ஷன் இந்த இடைவெளியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா f' கண்டுபிடிக்கணும். அதாவது f(x)-ஐ ஒரு தடவை வகைப்படுத்துகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ x² நம்ம வகைப்படுத்தினா நம்மளுக்கு என்னது 2x. அப்புறம் -12x -12 கான்ஸ்டண்ட்டாக அப்படியே போட்டுக்கணும். எக்ஸை வகைப்படுத்தினா 1. அப்புறம் ப்ளஸ் 10ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வகைப்படுத்தினா 0. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்னது 2x - 12 × 1 எத்தனை 12 தான். ஸோ 12. அப்போ 2x - 12 தான் நம்மளோட f'(x). இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா f'(x) = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f'(x) 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2x - 12 தானே 0ன்னு அர்த்தம். ஸோ 2x - 12 0னா என்ன அர்த்தம்? இப்போ 2xஐ மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு -12 இங்கிட்டு போனால் நமக்கு என்ன ஆகும்? +12. இப்போது x = 12. இங்கே 2 வந்து இன்ட்டில் இருக்குது, இங்கிட்டு போகும்போதில் டிவைடில் போகும். ஸோ பை 2. அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் 4 2 6 2 12. ஸோ இதுலேருந்து எக்ஸ் என்னது 6. இப்போ x = 6ங்கிறது தான் நமக்கு என்னென்னா நிலைப்புள்ளி. ஓகேவா? நிலைப்புள்ளி வந்துட்டு 6. அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? முனைப்புள்ளிகள் அவங்களே கொடுத்துருந்தாங்க எந்த இடைவெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா 1 இன்டர்வல் 1,2ல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்? 1ம் 2ம் தான் நமக்கு முனைப்புள்ளிகள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 புள்ளிகளையும் f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளோட f(x) என்ன அப்படின்னா x² - 12x + 10. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு x = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x = 1ன்னு போட்டோன்னா f(1) = எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுறோம். அப்போ 1² -12 × எக்ஸுக்கு பதிலாக 1 + 10. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -12 × 1 எத்தனை 12 தான் + 10. இப்போது 1ஐயும் 10ஐயும் கூட்டினா எத்தனை 11 -12 இருக்குது. ஸோ இதை கழிச்சா நமக்கு என்ன வரும்? -1. இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ன்னு பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். 2² -12 × எக்ஸுக்கு பதிலாக 2 + 10. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -12 × 2 24 + 10. 4ஐயும் 10ஐயும் கூட்டினா 14 -24. 24லேருந்து 14 கழிச்சோம் அப்படின்னா 10. பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். ஸோ -10. f(2) வந்துட்டு -10. இப்போ அதே மாதிரி நம்ம எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f(6) எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6² -12 × எக்ஸுக்கு பதிலாக 6 + 10. 6ஐ வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 6 6 36 -12 × 6 12 6 72. அடுத்து +10. இப்போ 36ஐயும் 10ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 46 -72. 72லேருந்து 46 கழிச்சோம் அப்படின்னா 26. பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். ஸோ -26. இப்போ நம்ம 3 மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா f(1) வந்துட்டு -1, f(2) வந்துட்டு -10, f(6) வந்துட்டு -26. இப்போ நம்மளுக்கு மீ பெரும மதிப்பு இந்த மூணுலையுமே பெரிய நம்பர் எது?
மைனஸில் இருக்கனால -1 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ மீப்பெரு பெரும மதிப்பு என்னென்னா -1. அதாவது x = 1ல் நமக்கு மீப்பெரு பெரும மதிப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மீ சிறும மதிப்பு என்ன அப்படின்னா -26. இதுதான் நமக்கு சிறுமம். ஸோ இது எங்கே இருக்குது? x = 6ல் நமக்கு சிறுமம் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.